ஹலோ மக்களே, இன்றைக்கி பரமஹம்ச யோகானந்தா எழுதின ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றின புக்கை பற்றி பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த ஆல் டைம் கிரேட்டஸ்ட் புக்ஸு. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஈவினிங் யோகானந்தா அவரோட குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூட அவங்களோட ஆசிரமில் இருக்க கார்டனில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் காஞ்சி போன சந்தன மரக்கட்டைகளை பெருசாக கட்டி எரிபொருளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அதோட வெயிட் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அதை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம ஏன் இதோட லைட் வெயிட்டான சாதாரண மரக்கட்டைகளை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் இவ்வளோ ஹெவியான சந்தனக்கட்டைகளை நம்ம எரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொல்கிறாரு, என்ன தான் இவ்வளோ மரமான சந்தனக்கட்டைகளை நம்ம எரித்தாலும் அப்போ கூட அதோட தன்மையிலேருந்து அது மாறாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதோட வாசனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட யோகானந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொல்கிறாரு, வாழ்க்கை என்ன தான் மேலே நிறைய சுமைகளை தூக்கி வச்சாலும் ஒன்று அந்த ப்ரெஷரை உனக்குள்ளே நீ எடுத்துகிட்டு மற்றவங்ககிட்ட அந்த வெறுப்பை நீ காட்டலாம். அப்படி இல்லைனா அந்த சந்தனக்கட்டை மாதிரி அந்த பெயினை உனக்குள்ளே எடுத்துக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட காமன் கம்பேஷனட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட யோகானந்தா திரும்பவும் அந்த ஒர்க்கரை பார்க்குறாரு. அவர் ரொம்ப வேர்வை உடைஞ்சு அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. பட் அந்த இடத்துல ஃபுல்லாக சந்தன வாசம் வீசிகிட்ருக்கு. அந்த மொமெண்ட்டில் யோகானந்தா இந்த டிவைனான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. when your heart is pure, even your burdens become a blessing to the world. எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரு வெயிட்டை தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம், கைண்ட்னஸாக இல்லை ஹேங்கரா, சாய்ஸ் நம்மளோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.